நான் உங்கள் சந்தீப் ரசிகா பிரகாஷ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ யோசிச்சு வச்சுருக்கேன். அது என்னென்னா, ரொம்ப நல்ல யூடியூப் சேனல்ஸ், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, நல்ல விஷயங்கள் போகிற சேனல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன். முதல் சேனல் நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறது இந்த சிம்பிளி சும்மா சேனல் தான். இது கிரிக்கெட்டை பற்றி, கிரிக்கெட் ஒன்றும் இல்லை, மோஸ்ட்லி நிறைய இதை பற்றி போகிற டாப் 10 சேனலாக இது கருதப்படுகிறது. இந்த சேனலில் பாருங்கள், எல்லாமே டாப் 10 சூப்பராக இருக்கும். இந்த சேனல் ரொம்ப அற்புதமான சேனல். கிரிக்கெட் ஒன்றும் இல்லாமல் பல விஷயங்களையும் இதோட கூட சேர்ந்து போகிற சேனல். சிம்பிளி சும்மா தமிழ் அதெல்லாம் போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் தமிழ் லைஃப் இந்த சேனல். இந்த சேனல் வந்து ஒரு மூவியை விமர்சனம் பண்ணுறதை பற்றி இருக்கும். மூவியில் நடக்கிற மிஸ்டேக்ஸை பற்றி சொல்கிறது இதாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவியோட மிஸ்டேக்ஸு, அப்புறம் வந்து தேவையில்லாமல் பண்ணுறது, வேணுக்குமே பண்ணுறது, மற்ற படத்துலேருந்து காப்பி பண்ணது, கேவலமான கிளைமேக்ஸு. இப்போ வந்து ஒரு நல்லா இல்லாத மூவியை பற்றி சொல்லிகிட்டே வராங்க. அது வந்து இந்த கேக் படத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து போயிட்டே இருக்குது. ஒரு 7 வீடியோஸாக போடுறாங்க. எல்லாத்துக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதே மாதிரி அவங்க போட்டுட்டு போனாங்கன்னா நல்லா இந்த சேனலில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்குற மினிட்ஸ் ப்ளஸ் டூ. இந்த சேனல் ரொம்ப நல்ல சேனல். உங்களுக்கு இதை வேணும்னா பார்க்கலாம். செம்ம சூப்பரான சேனல். இதில் போக ஒவ்வொரு விஷயமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வச்சிருக்க சேனல்ஸ் வந்து அவங்க மேன் பிரதர்ஸ், இது அவங்க காமெடி டானிக் சேனல்ஸ். இந்த சேனல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேண்டி கிராஃப்ட் வச்சு பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்திலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு டானிக் செகண்ட்ஸ் கொஞ்சம் குஜிலான சேனல் தான். அதுக்கப்புறம் கிரிக்கெட் வித் பத்ரி. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஃபேஷன் இந்த அழைக்கப்படும் பத்ரிநாத் அவர்கள் தொடங்கிய சேனல். ஐபிஎல்ல இருந்து தான் தொடங்கியிருக்காரு. ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸுக்கெல்லாம் போயிருக்காரு. போட்ட எல்லா வீடியோஸுமே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு மூவி இது பண்ணுற சேனல் தான், காரைக்குடி பசங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மூவிஸோட மிஸ்டேக்லாம் போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹிடன் டீட்டெயில்ஸ், இப்போ வந்து மூக்குத்தி அம்மன் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வச்சுருக்க ஒரு இது என்னென்னா, பூசப்பன் மாறன் மாதிரி இல்லாமல் ஒரு புது பொண்ணு வந்துச்சுன்னா அதை ட்ரீம் அண்ட் ரிவ்யூவாக கொடுக்குறாங்க. நல்ல ஆஸ்பெக்ட், கெட்ட ஆஸ்பெக்ட், அப்புறம் நார்மலான இதுன்ற மாதிரி ட்ரீம் அண்ட் ரிவ்யூ. இதெல்லாம் நல்ல இது சேனல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மிஸ்டியஸ் வேர்ல்ட் பண்ணி கொஞ்சம் மேஜிக் கலந்த ஃபேண்டசி, நம்ம விஜய் சேர மேஜிக் பண்ணது, அதெல்லாம் நல்லா மேஜிக் வீடியோவாக போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் கொஞ்சம் கலந்து இருக்கும். பரவாயில்ல, ரொம்ப நல்ல சேனல் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் விசிபீடியா சேனலை நான் ஒரு 3-4 மந்த்ஸாக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ லாக்டவுனில் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் போடுற கண்டென்ட்டு வேறு யாருக்குமே கிடைக்காத மாதிரி வேறு இருக்குது. அதுவும் க்ரைம் த்ரில்லர்லாம் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல சேனல். அதுக்கப்புறம் இப்போ கதிர் எடிட்ஸ், இது வந்து நியூஸ்லேயே வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இந்த சேனலில் போடுற சில வீடியோஸ், இப்போ கடைசியாக மலையாளம் ஸ்டார் போடணும், டாலிவுட் ஸ்டார் போடணும், கோலிவுட் சீரியஸ் போடணும், அதுதான் டிவியில் போட்டாங்க. இது மாதிரி எல்லாத்தோட வீடியோஸும் நல்லா இருக்கும். அப்புறம் பப்ஜி தர்பார், ஃப்ரீ ஃபயர், ஜிடிஏவில் ஆட்களை வச்சு இது பண்ணிட்டு இருந்தார் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 1 இயராக தான் அவர் வந்து சூப்பராக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல சேனல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் மைக் செட்டு சேனல் நம்பர் 1 சேனல் கிட்டத்தட்ட. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா வீடியோ போட மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி தான் போட்டாங்க, அப்புறம் ப்ரொமோ போட்டுட்டாங்க. இதெல்லாம் செம்ம சேனலுங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேனலை பார்த்தாங்க. டைமே போகாதீங்க இதெல்லாம் பார்த்தா. அதுக்கப்புறம் மதன் லவ், இவங்க போடுற கண்டென்ட்டு செம்ம கண்டென்ட்ஸு. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு உழைக்கிறாங்க. எல்லா இதுவும் பார்க்கலாம். நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த சேனல்ஸை மறக்காமல் பாருங்கள். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.